தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக அரசின் முதல் முறை பட்ஜெட், பொது பட்ஜெட்டா இருக்கட்டும், வேளாண் துறை பட்ஜெட்டா இருக்கட்டும், 2 பட்ஜெட்டுமே தாக்கல் பண்ணாங்க. ஆனா இந்த 2 பட்ஜெட்டும் மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா இந்த பட்ஜெட்டு பயனில்லாத பட்ஜெட்டு, ஜால்ரா பட்ஜெட்டு, வேஸ்ட் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் என்ன பண்றாங்க, கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா பொது பட்ஜெட், நேற்று வாசிக்கப்பட்ட பொது பட்ஜெட்ல சில அறிவிப்புகளை அறிவிச்சாங்க. இது முழுக்க முழுக்க திமுக செயல்படுத்தின திட்டங்கள். திமுக செயல்படுத்தின திட்டங்களை உங்களால ஒதுக்கி உங்களால புதுசா ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே முடியல. அப்போ திமுக போட்ட அந்த பேஸ்மெண்ட்ல நீங்க உட்கார்ந்துகிட்டு இதை நீங்க தமிழ்நாட அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதன் பெருமை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. விதை அவர் போட்டது அப்படின்றதுலயும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா தாவேக அரசு மக்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு திட்டத்தை இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அது கிடையவே கிடையாது. திமுக மக்களுக்கு பிரயோஜனமான திட்டத்தை, தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் பாதை திட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க, திட்டத்தை தீட்டி செயல்படுத்தினாங்க. அது இம்ப்ளிமெண்ட் காட்டியிருக்காங்க. இன்னமும் தாவேக அதற்கு பெருமை சேர்க்கிறதுக்கு தான் இந்த நிதியெல்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சுகாதாரத்துறையா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், மருத்துவம் எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்களேன், வேளாண் துறை எல்லாத்திலும் எடுத்துக்கோங்க. திமுகவுடைய பெயரும் ஸ்டாலின் அவர்களுடைய பெயரும் இங்க நிலை நிற்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு விஷயத்த சொன்னார், எல்லாருக்குமே மரணம் அப்படின்றது வருங்க, சாவுன்றது வரும், இந்த ஸ்டாலினும் செத்து போவான், ஆனா தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும், தமிழ்நாட்டுல ஸ்டாலின் உருவாக்கின திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. அத இப்ப ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில இல்லைனாலும் கூட, திமுக ஆட்சி கட்டுல இல்லைன்னா கூட, பவர்ல இல்லைன்னா கூட ஸ்டாலின் பெயரை ஒவ்வொரு திட்டமும் சொல்லிக்கிட்டு இருக்கு. தாவேக அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு பட்ஜெட் வாசிக்கும் போது, ஒவ்வொரு துறையும் வாசிக்கும் போது வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு, வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் சொன்னாரு. அது யாரு கொடுத்த திட்டம், யாரு போட்ட திட்டம்? திமுக தீட்டின திட்டம், ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த திட்டம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. வெற்றி மடிக்கடனி, வெற்றி கனவு திட்டம், வெற்றி கனவு இல்லம், வெற்றி திறன் மேம்பாடு இப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. ஆக்சுவலா திமுக உருவாக்கின திட்டத்துல எந்த இடத்துல ஸ்டாலின் அப்படின்னு பெயரே கிடையாது. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாருங்க. அது நீங்க முதலமைச்சரா இருக்கும் போதும் அந்த திட்டம் தான். நாளைக்கு வேற யாருன்னா ஒருத்தர் ஒரு முதலமைச்சர் வந்தாலும் அந்த திட்டம் தான். இதுல முதலமைச்சர் காலை உணவு திட்டம் உங்களுக்கு எங்க இடிச்சுது? ஏன் நீங்க காமராசர் உணவு திட்டம் சொல்றீங்க? இப்ப அது நம்ம தப்பு சொல்ல வரல. பட் நம்ம என்னன்னா, நீங்க மத்தியானத்துல பிரியாணி போடுவீங்களா? ராஜ்மோகன் சொன்னார், ஸ்கூல்ல எங்க மாணவர்கள்லாம் புரோட்டீன் எடுத்துட்டு சாப்பிட்டு ஸ்கூல்ல என்ன பண்ணோம், பாடத்தை கவனிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்களா? அப்போ நீங்க அந்த பிரியாணியை போட்டு காமராஜர் பேர் அவர்களை வைக்க வேண்டியதானே? ஏன் நீங்க வைக்கல? அப்போ இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. மகளிர் விடியல் பயணம்ன்றத வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறீங்க. அது எந்த விதத்துல மகளிர் விடியல் பயணம் தாங்க வச்சாரு. மகளிர் உரிமை, கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு வச்சாரு. அதை நீங்க இது பண்றீங்க. கலைஞர் பேரு உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? அப்போ கலைஞர் இல்லைன்னா இங்க தமிழ்நாட்டுல சில விஷயங்கள் நடந்திருக்காது அப்படின்னு பல வரலாறுகள் சொல்லுது. நீங்க திராவிட கட்சிகள், நீங்க எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கங்களேன். இவங்க இல்லைன்னா தமிழ்நாட்டுல பல திட்டங்கள், இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தீட்டின திட்டம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பின்வரும் தலைமுறைகள் இதை சொல்லும் அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம கலைஞர் உருவாக்கின திட்டங்களை நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம்ல. அப்போ பின்வரும் சந்ததிகள் ஸ்டாலின் அவர்களுடைய திட்டத்தை என்ன பண்ணுவோம்? சரி, இன்னைக்கு தாவேக அக்செப்ட் பண்ணிக்கிச்சுல. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை ஒண்ணு கூட ஒதுக்க முடியாது அப்படின்னு தாவேகாவே நிரூபணம் பண்ணிச்சு, கொண்டாடுது. அதுக்குதான் உதயநிதி சொல்றாரு, தேங்க்ஸ் முதல்வரே, எங்க திட்டங்களை நீங்க கொண்டாடுறீங்க, நாங்க உருவாக்குன திட்டத்தை நீங்க சொந்தம் கொண்டாடிக்கிறீங்க, பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாரா இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு? ஏன்னா ஸ்டாலின் உருவாக்கின திட்டங்களை உங்களால ஒதுக்க முடியாது ஒண்ணு. அப்ப புதுசா எதுவுமே செய்யலையா அப்படின்னா செஞ்சாங்க. அண்ணன் சீர் கொடுத்துருக்காங்களே, தாய்மாமன் தங்க மோதிரம் கொடுத்தாங்களா, அதுலயும் ஒரு பெரிய கோளாறு நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, அண்ணன் சீர்னு சொன்னாரு, 812 கோடி ஒதுக்குனாரு. நீங்க ரிஜிஸ்டர் ஆகுற மேரேஜ் என்ன, கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட 6 லட்சம் பேரு
ரிஜிஸ்டர் பண்றாங்க, மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஒரு சவர கோல்டு எவ்வளோ? 1 லட்சத்துக்கு மேல போகுது. நீங்க அரசு கொள்முதல் பண்ணும்போது 80,000 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுதுன்னு வச்சுப்போம். பட்டு புடவை 5,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஜெகதீஸ்வரி அமைச்சர் அவங்க என்ன பண்ணா சொல்லிட்டாங்க. அதுவே தரமா தான் இருக்கும். நீங்க கொடுக்கும் போது தான் தெரியும் தரம் இருக்குதா, தரம் தாழ்ந்து இருக்குதா, அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கும் போது வச்சுப்போம். ஆனா இருந்தாலும் 5,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அப்போ 85,000 6 லட்சம் போட்டால நீங்க எங்க போறீங்க? 5,000 கோடி கிட்ட போகுது. அப்ப நீங்க 812 கோடி எதுக்கு தாங்கணும்? அப்போ நீங்க இதை ஃபில்டர் பண்ணுவீங்க அப்படின்றது நிச்சயமாயிருச்சு. தாய்மாமன் தங்க மோதிரம் கொடுக்குறேன்னு சொன்னாரு, தேர்தல் வாக்குறுதி சொன்னாரு, எல்லா குழந்தைக்கும் சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிறகுற குழந்தைங்களுக்கு மட்டும் தான் சொன்னாரு. அப்படி நீங்க கணக்கு வச்சா கூட ஒரு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் குழந்தை பிறகுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு சொல்லுது. அப்போ 1 கிராம் தங்கம்னால 13,000 ரூபாய் போகுது. நீங்க 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 இன்ட்டு 4.5 லட்சம் கணக்கு போடுங்க, அதுவே எங்கேயே போகுது. சோ அப்ப நீங்க 500 கோடி ஒதுக்குறேன்றீங்க. அப்போ இது நீங்க எப்படி கால்குலேஷன் பண்ண போறீங்க? இங்கேயே கணக்கு இடிக்குதே, இதை நீங்க எப்படி த்ரூவா நீங்க செயல்படுத்த போறீங்க? அப்ப இது ஒரு பெரிய ஏமாற்று வேலை. இது பாதியிலே நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்களால ஒரு திட்டத்தை சொன்னீங்க, அதை கூட முறையா செயல்படுத்த முடியல, கால்குலேஷன் இடிக்குது. ஆனா நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, பெருசா எதிர்பார்த்தாங்க 2,500 ரூபாய் தருவாரு, 6 கேஸ் தருவாரு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4,000 ரூபாய் தருவாரு, முதியோர்கள் பென்ஷன் 3,000 ரூபாய் ஏத்துவாரு, விவசாயிகள் கடன் முழுசா ரத்து செய்யப்படும். நம்புனாங்க, எதிர்பார்த்தாங்க. ஆனா செஞ்சீங்களா? கிடையவே கிடையாது. இந்த பட்ஜெட்ல எல்லாத்துக்கும் நாமம் போட்டாரு. 2,500 ரூபாய் கிடையாது இல்லத்தரசிகளுக்கு, வருஷத்துக்கு 1000 கேஸ் கிடையாது. அதே போல படித்த மாணவர்கள், வேலை இல்லாத மாணவர்களுக்கு 4,000 ரூபாய், அதுவும் கிடையாது. முதியோர் பென்ஷன் 3,000 ரூபாய், அதுவும் கிடையாது. விவசாயிகளுக்கு 5,000 ஏக்கர் கம்மியா வச்சிருவங்களுக்கு நீங்க கடன் வாங்கியிருந்தா 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தா ஃபுல்லா ரத்துனாரு. 5,000 ஏக்கருக்கு மேல நீங்க கடன் வாங்கியிருந்தா 50% ரத்துனாரு. இன்னைக்கு போட்டாச்சு, அவ்வளவுதான், எதுவுமே கிடையாது அப்படின்னாச்சு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? திமுக வந்தோன்னு கொடுத்துதா? 1000 ரூபாய் கொடுத்துதா? 2 வருஷம் எடுத்துக்கிச்சா அப்படின்னாங்க. 2 வருஷம் ஏன் எடுத்துக்கிச்சு? எதுக்கு எடுத்துச்சு? வந்த 1 வருஷம் கொரோனா, அதை சரி செஞ்சு மேல வரத்துக்கே கொஞ்சம் என்ன பண்ணாங்க, ஏன்னா நிதி நெருக்கடி உலகம் முழுக்க இருந்தது, நிதிச்சுமை உலகம் முழுக்க இருந்தது. ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும், ஒவ்வொரு நகரத்துக்கும் நிதி நெருக்கடி எந்த அளவுக்கு இருந்தது கொரோனா டைம்ல அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். அடுத்த 1 வருஷத்தை அவங்க டேட்டா பேஸ் எடுத்தாங்க. இப்ப நீங்க அண்ணன் சீருன்னு ஒண்ணு கொடுத்தீங்களே கால்குலேஷன், அப்படி அவங்க எடுத்த கொத்தன்னு கொடுக்கல, அனலைஸ் பண்ணாங்க. தகுதி வாய்ந்த பெண்களுக்கு போகணும், நம்ம கொடுக்கிற திட்டம், நம்ம செயல்படுத்துற திட்டம் தகுதியா இருக்கணும், தகுதி வாய்ந்த பெண்களுக்கு போகணும், அது ஸ்டாப் பண்ணக்கூடாது, எக்காரணத்தோட அது நிப்பாட்ட கூடாதுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நிப்பாட்டவே இல்லை. தாவேகா கவர்மெண்ட் வந்து கூட நிப்பாட்டவே இல்லை. அதே டேட்டா பேஸ் என்ன பண்ணாங்க? சேகரிச்சாங்க. அப்போ 1 கோடி பேருக்கு என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. இடையில விடுபட்டவங்களுக்கு விண்ணப்பம் செஞ்சு கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் எக்ஸ்ட்ரா ஒரு 1,500 ரூபாய் ஆட் பண்ணணும், பண்ண முடியுதா? முடியவே இல்லை. அதே போல எல்லா மகளிருக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ. சென்னையில நீங்க ஏறினீங்கன்னா கன்னியாகுமரி, தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு வரலாம். ஆனா அந்த அறிவிப்பை கொடுத்தீங்களா? கிடையவே கிடையாது. சோ எதுவுமே கொடுக்கவே இல்லை. வருஷத்துக்கு 1000 கேஸ், அதுவும் கொடுக்கல. விவசாயிகளை வேளாண் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க சார். வேளாண் பட்ஜெட்ல என்ன பண்றீங்க? உங்களை புகழ்ந்துதான் பாட்டு பாடுறாரு வேளாண் துறை அமைச்சர். பட்ஜெட்டை படிங்க, அதுவும் சபாநாயகர் திட்டி போயிட்டாரு. ஏங்க வந்ததை முதல்ல படிங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. ஏன்னா மரபை மீறி பேசுறாரு. சோ உதயநிதி ஸ்டாலின் இது வேளாண் பட்ஜெட் இல்ல, ஜால்ரா பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கலாச்சிட்டு போயிட்டு. சோ எடுத்த எடுப்புல எல்லாம் இவங்க வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்காங்க. பட்ஜெட் அப்படின்றது இவங்க உற்று நோக்கி பார்த்துருந்தது எந்த அளவுக்கு இவங்க நிர்வாக திறமையில இருக்க போறாங்கன்னு. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்றாரு? நாங்க ஆண்டுக்கு வருவாயை வந்து 2,29,000 கணக்கு காமிச்சோம். ஆனா இன்னைக்கு தாவேக்கா 2,26,000 கணக்கு கட்டுறாங்க. 1,000 கோடி எங்க போச்சு? எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. அப்போ ஏன் இங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ் இதுல கல்வித்துறைக்கு 48,000 கோடி ஒதுக்குனாங்க போன கவர்மெண்ட்ல. இப்ப 46,000 கோடி ஒதுக்குறீங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. சோ எப்படி பார்த்தாலும் திமுக இங்க ஒரு பேஸ்மெண்ட், ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சுட்டு போயிருச்சு. அது மேல உட்கார்ந்துகிட்டு எல்லாமே நாங்க தான் பண்றோம், நாங்க தான் செய்யறோம் அப்படின்னு வாய் சவடால விட்டுட்டு வீண் பேச்சுகளை சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிடுங்க. ஆமா திமுக இங்க சூப்பரா செஞ்சது, மனசு வருதா? வரவே வராது. எல்லாத்துக்கும் பெயரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு பெயரை மாத்திட்டு எல்லாம் நாங்க பண்ணா மக்கள் நான் முட்டாள நம்புறதுக்கு? எல்லாமே மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க என்னென்ன பட்ஜெட்டுக்கு எவ்வளவு ஒதுக்குனீங்க, திமுக கடந்த ஆண்டுகால எவ்வளவு ஒதுக்குச்சு, என்னென்ன செயல் திட்டங்கள், திமுக சொன்னதையும் செய்தது, சொல்லாததையும் செய்தது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஓட்டு போட்டவங்களுக்கும் அவர் முதலமைச்சரா இருந்தாரு, ஓட்டு போடாதவங்களையும் ஃபீல் பண்ண வச்சாரு. இந்த மனுஷனுக்கு ஓட்டு போடாம போயிட்டோமே அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு திட்டங்களை தீட்டினார்.
குழந்தைகள் முதற்கொண்டு, மாணவர்கள் முதற்கொண்டு, இல்லத்தரசிகள் முதற்கொண்டு, கணவர்கள் முதற்கொண்டு, பெரியவர்கள் முதியவர்கள் முதற்கொண்டு, ஒரு வீட்டுல தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாணவர்கள் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் அந்த ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கின திட்டம் போய் சேர்ந்தது. அந்த அளவுக்கு அவரு ஒரு குடும்பத்தை எடுத்து என்ன பண்ணார், முன்னுதாரணமா எடுத்து நான் செயல்படுத்துற திட்டம் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பயன் அடையணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, இளைஞர்கள் முதற்கொண்டு, மாணவர்கள் முதற்கொண்டு, குழந்தைகள் முதற்கொண்டு, பெரியவர்கள் முதற்கொண்டு, முதியவர்கள் வரைக்கும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த செயல் திட்டங்கள் போய் சேர்ந்தது. அந்த அளவுக்கு திட்டங்களை தீட்டினார். அந்த திட்டங்கள் மேல நீங்க உட்கார்ந்துகிட்டு சாயம் அடிச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, எல்லாம் நாங்க பண்ணது அப்படின்னு. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கின திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கி அதை இன்னும் டெவலப் பண்ணுவீங்களா கண்டி, அந்த திட்டத்தை உங்களால ஒதுக்க முடியாது, மாத்த முடியாது. நீங்க பெயரை மாத்திக்கலாம், கலரை பூசிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா ஸ்டாலின் உருவாக்கின திட்டம் திமுக போட்ட விதை அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இன்னைக்கு பொது பட்ஜெட்டா இருக்கட்டும், வேளாண் பட்ஜெட்டா இருக்கட்டும், எல்லாத்திலையும் நீங்க மக்களை ஏமாத்தி தான் இருக்கிறீங்க. இது மாற்றம் கிடையாது, பெரும் ஏமாற்றம் அப்படின்னு தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் என்ன பண்றாங்க, உங்க பட்ஜெட்டை டாடரா கிழிச்சி தொங்க விட்டு இருக்காங்க அப்படின்றதுலயும் எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.